வர 28 ஜூன் சாட்டர்டே அன்னைக்கு 3 பவர் பேக்ட் வெபினார்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. காலையில 10 மணிக்கு how to turn your dreams into financial milestones. காலையில 11 மணிக்கு energy transition for Vikshit Bharat 2047 sustainable and net zero India. அதே 11 மணிக்கு பெண்களுக்காக மட்டும் கோடீஸ்வரி வெபினார் ஒன்று இருக்கு. how to plan for your daughter beyond just marriage. இந்த வெபினாருக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம இப்பவே போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அமெரிக்காவில் சொத்து வெர்சஸ் இந்தியாவில் சொத்து. ஒரு 20-30 வருஷம் முன்னாடி படிச்சுட்டு யூஎஸ்ல வேலைக்கு போனவங்க எக்கச்சக்கமான பேர். குறிப்பாக சொல்லணும்னா தமிழர்கள் மற்றும் ஆந்திராவில் இருந்து போனவங்க எக்கச்சக்க பேர். இவங்க யூஎஸ் போன நேரத்தில் இந்தியாவில் பொருளாதார வாய்ப்புகள் அவங்களுக்கு அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக தெரியல. இக்கரைக்கு அக்கறை பச்சை என்பது அப்பட்டமான உண்மை. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம போய் அங்கே ஏர்ன் பண்ணுவோம் அப்படின்னு போனாங்க. அங்கே ஏர்ன் பண்ணி அடுத்த கட்டம் என்ன, அங்கே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், க்ரீன் கார்டு வாங்கலாம், செட்டில் ஆகலாம் அப்படின்ற தாட் ப்ராசஸ். ஃபைனலாக அது வந்து சிட்டிசன்ஷிப்பில் போய் முடியுது. இதே நேரத்தில் அவங்களுக்கு இந்தியாவில் இருந்த சொத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கே அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு 2 கிரவுண்டு வீடு எங்கேயாவது வச்சுருப்பாங்க. அந்த ஏரியா அன்னைக்கு ஒரு சபர்பன் ஏரியாவாக தெரிஞ்சிருக்கும். ஊருக்கு ஜஸ்ட் அவுட்ஸ்கட்டில். அவங்க போன போது அந்த சொத்தினுடைய மதிப்பு சில லட்சம் ரூபாய் இருந்திருக்கும். சில லட்சம் ரூபாய்ங்கிறது அவங்களுக்கு என்ன ஒரு ஹார்ட்லி ஒரு வருஷ வருமானமாக இருந்திருக்கும். ஸோ அவங்க மைண்ட் செட் எப்படி தோணுதுனாக்கா, இந்தியாவெலாம் பெருசாக ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் வந்திருக்கு. இது 30 வருஷம் முன்னாடி. எவ்ரி 2-3 இயர்ஸ் வராங்க, வந்துட்டு போகிறாங்க. எல்லாரும் இங்கே என்னமோ சொல்கிறாங்க பெருசாக நடக்கிற மாதிரி. ஆனால் பார்த்தா என்ன டிராஃபிக் இருக்குது, ரோடெல்லாம் க்ளீனாக இல்லை, கவர்மெண்ட் அவ்வளோ வேலை செய்யலை, எல்லாம் லஞ்சம்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு எல்லாத்துக்கும். இதை பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. ஒரு ட்ரிப் போகிறாங்க, 2வது ட்ரிப் போகிறாங்க, 3வது ட்ரிப் போகிறாங்க. இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது, டைம் ஓடிக்கிட்டே இருக்குது. இந்தியாவில் இருக்கிற சொத்துக்களே அவங்க வந்து ஒரு சுமையாக பாரமாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஏர்லி பீரியடில் அவங்க அப்பா அம்மா வச்சுருந்த ரூரல் லேண்டெல்லாம் விற்றுட்டாங்க சீப்பாக. அதுவும் டெல்டாலெல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, கிராமத்தில் இருந்த லேண்டை விற்று அந்த பணத்தை அங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழித்து பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தெரியுதுனாக்கா, சமீப ஆண்டுகளில் சொல்கிறேன், லாஸ்ட் 5-10 இயர்ஸில் இந்தியாவில் வெல்த் கிரியேஷன் ரொம்ப அதிகமாக இருந்தது அவங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியுது. அது ஆப்வியஸாக தெரியுது. இதில் யாருக்கெல்லாம் சொத்து இன்னும் இங்கே இந்தியாவில் இருக்கோ அவங்களுக்கு ஒரு புது டைலமா, இது இவ்வளோ வேல்யூபுளாக இருக்குது, இது எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு. 2வது, இது விற்றா என்ன பண்ணுறது அப்படின்னு. எப்படி அவங்க திரும்பி இந்தியாவில் வந்து செட்டிலராக போகிறாங்களா அப்படின்னாக்கா பல பேர் வரமாட்டாங்க. ஏன்னா அங்கே சிட்டிசன் ஆகிட்டா இங்கே வர்றதுங்கிறது அவுட் ஆஃப் கொஸ்டின். பட் முக்கியமான ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை நான் இப்போ சொல்ல போகிறேன். இங்கேயே இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இதை நம்ம மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோமேன்ற அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் இப்போ லாஸ்ட் 10 இயர்ஸில் அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு பீக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி இருக்கிறது வந்து யாருக்கெல்லாம் சொத்து இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஹாப்பி ப்ராப்ளம். ஏற்கனவே விற்றுட்டு வெளியே பணத்தை எடுத்துகிட்டு போனவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டோமே, இதில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு ஒரு வேறு மாதிரியான ஒரு ப்ராப்ளம். இதில் குட் திங் என்னென்னா, இந்தியாவை எப்படி பார்க்கணுமோ அப்படி அமெரிக்காவில் வாழும் இந்தியர்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, விச் இஸ் a very positive thing. அண்ட் அவங்களுக்கு ரெண்டும் ஒரு அட்ராக்டிவ் அவென்யூ அப்படின்ற அந்த பேலன்ஸ் வந்துருச்சு. பட் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது, அந்த கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதை எப்படி பார்க்குறேன்னு சொல்கிறேன். இன்னைக்கு இந்தியாவிலையும் சொத்து இருக்குது, யூஎஸில் நீங்கள் ஏர்ன் பண்ண அசட்ஸு, சேவிங்ஸு, வீடு எல்லாம் இருக்குன்னாக்கா இது ரெண்டையும் தனியாக பார்க்கணுங்கிறதா என்னுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்தியாவில் இருக்கிற அசட்ஸை எப்படி $1 மில்லியன் கொண்டு போகணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு என்ஆர்ஐஸ் வரணும். இதில் குட் நியூஸ் என்னன்னா, நிறைய பேருக்கு ஒரு கிரவுண்ட் பிளாட் இருந்தால் சென்னை மாதிரி இடத்துல லீகசி, அதுவே இன்னைக்கு 4-5 கோடி. ஸோ அந்த பணத்தை நீங்கள் எடுத்துட்டு 12% டேக்ஸை கட்டிட்டீங்கன்னாக்கா அந்த பணத்தை நீங்கள் ஒரு 5-6 வருஷத்தில் டபுள் ஆனாலே உங்கள் கையில் $1 மில்லியன் இருக்கும். இதில் பியூட்டி என்னன்னா, உங்களுக்கு அங்கே எப்போ வேணுமோ நீங்கள் பணத்தை எடுத்துகிட்டு போகலாம். நிறைய பேர் இதில் வந்து ஒரு முக்கியமான தப்பை பண்ணுறாங்க இந்தியாவில் சொத்துக்களை அளவிடும் போது. அது என்ன தெரியுமா, ருப்பி டிப்ரிசியேஷனில் ரொம்பவே அப்சஸ் பண்ணுறாங்க. யாரும் கணக்கு போடுறதே கிடையாது. ஒரு 10 வருஷத்தில் என்ன ருப்பி டிப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா 2%, 3%க்கு மேலே கிடையாது பர் ஆனம். நீங்கள் இந்த எக்கானமியில் 15% ஆஃப்டர் டிப்ரிசியேஷன் ஏர்ன் பண்ணிங்கன்னாக்கா அந்த ரிட்டர்ன் உங்களுக்கு யூஎஸ்ல கிடைக்குதான்னு யாருமே பார்க்கறது இல்லை. இந்த ருப்பி டிப்ரிசியேஷன் டாலர் வேல்யூவை பார்த்து அப்சஸ் ஆகி அதில் டைம் வேஸ்ட் பண்ணுற
NRIs ரொம்ப அதிகம். இந்த கரெக்ட் டாலரில் உள்ளே கொண்டு வரலாமா, இந்த கரெக்ட் டாலரில் வெளில கொண்டு போகிறாங்க, அந்த ஒரு கணக்குலேயே இருக்காங்க. ப்ராக்டிக்கலாக பார்த்தா பல ஆண்டுகளில் அது வெறும் 1% ஸ்விங், 2% ஸ்விங் தான். பட் எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி அதை விட பெரிய ஸ்விங். ஸோ எதில் ஃபோக்கஸ் பண்ணோங்கிறதுல கிளாரிட்டி இல்லாதனால நிறைய பேர் they miss the woods for the trees. இது மாறணும். பட் நான் சொன்னது போல இந்தியாவிலேயே $1 மில்லியன் வச்சு வளர்க்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு NRIஸ்க்கு இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம ஊர்லேருந்து யூஎஸ்ல வேலைக்கு ஒரு 30-20 வருஷம் முன்னாடி போனவங்களுக்கு நிச்சயமா இந்த வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த பணம் அவங்களுக்கு தேவையில்லை. அவங்க போகும்போது என்ன நினைச்சாங்கன்னா இதெல்லாம் ஒன்றும் பெருசாக ஆக போறதில்லை அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு இது பெருசா வந்த பிறகு இதை காப்பாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு அவங்களுக்கு வந்துருச்சு. இட்ஸ் அ ஹாப்பி ஹெடேக் ஆக்சுவலா. பட் இந்த ஹாப்பி ஹெடேக்கை எப்படி டீல் பண்ணணுங்கிறதுல ஒரு கிளாரிட்டி இருக்கணும், அதுல ஒரு ப்ரெசிஷன் இருக்கணும், முக்கியமாக ப்ரொஃபஷனலிசம் இருக்கணும். கேஷுவலாக இதை ஹேண்டில் பண்ணால் இந்த பணம் நிச்சயமாக அழிஞ்சிடும். எனக்கு இதை இங்கே போடு அங்கே போடுன்னு மிஸ்கைட் பண்ணுறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. ஸோ இதை ரொம்ப ஃபோக்கஸ்டாக மேனேஜ் பண்ணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ என்னை போல இந்தியாவில் வாழ்பவர்கள், தட் இஸ் தோஸ் ஹூ ஏர்ன் மணி இன் இந்தியா, இதே ரிவர்ஸில் பண்ணுறோம் இன் US. ஸோ இன்னைக்கு இந்த 2 எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டியும் ஒரு பேலன்ஸ்டாக பார்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியமான டேக்அவே இந்த வீடியோவில். இது அதை பேலன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்க. 2த்துலேருந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்ன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். எங்கே அதிகமாக வாய்ப்பு கிடைக்குதோ அந்த இடத்துல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. இது வரைக்கும் NRIs இதை சரியாக பண்ணலங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் இது எப்போ வேணால் ஆரம்பிக்கலாம். இட்ஸ் நெவர் டூ லேட். இப்போ ஆரம்பித்தா கூட நெக்ஸ்ட் 5 to 7 இயர்ஸில் நீங்கள் வந்து சிச்சுவேஷனை ரொம்பவே சரியாக கணித்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்தியன் எக்கானமிலேருந்து நீங்கள் ப்ராஸ்பர் பண்ணலாம். ப்ராஸ்பர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து ப்ரொஃபஷனலாக பண்ணணும், கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ யூஎஸில் உங்களுடைய அசட்ஸ் ஒரு பக்கம் இருக்குது, அதோடைய வேல்யூ இருக்குது, அங்கே உங்களுக்கு சில $1 மில்லியன் ஒர்த் ஆஃப் அசட்ஸ் இருக்கலாம். அதே போல் இந்தியாவில் இருக்கக்கூடிய உங்கள் அசட்ஸையும் நீங்கள் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அதிலிருந்து எப்படி ரிட்டர்ன் எடுக்கிறது அப்படின்னு பார்த்து அந்த அசட்ஸையும் நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணிங்கனாக்கா இதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் எப்போ வேணால் ஒரு வருஷத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை $2 லட்சம் இந்தியாவிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு போகலாம். ரெண்டாவது, இந்தியாவில் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த லாங் டேர்ம் எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்கள் பணத்தை இந்தியாவில் பெட்டராக காம்பவுண்ட் பண்ண முடியும். மூணாவது, அமெரிக்கன் லாஸ் வந்து உங்களை இங்கே வந்து இட் டசன்ட் அலோவ் யூ டு இன்வெஸ்ட் இன் இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பிகாஸ் ஆஃப் அ டாக்ஸேஷன் ரூல் கால் PFIC. அதாவது இங்கே வந்து $100 வாங்கின பங்கு டிசம்பர் மாதத்துக்குள்ள 20% ஏறிச்சுன்னா 120 போச்சுன்னா நீங்கள் விற்கலைன்னா கூட அந்த $20 நீங்கள் அமெரிக்காவில் உங்களுடைய ஸ்லாப் ரேட்டில் டேக்ஸ் பே பண்ணணும். அதனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் அவுட் ஆஃப் கொஸ்டின். பட் நீங்கள் டைரெக்டாக ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் வெஹிக்கிளாக அமையும். பட் நாங்கள் வந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி NIO அப்படின்னு ஒரு PMS ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணோம். இட் இஸ் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல். அந்த ப்ராடக்ட்டில் நிறைய அமெரிக்கன்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. மெயினாக இந்தியன்ஸ் ஹூ பிகம் அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் ஆர் ஹூ ஆர் PIO கார்டு ஹோல்டர்ஸ், OCIs, அவங்கெல்லாம் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் விரும்பினா டைரெக்டாக உங்களால் முடியும்னா ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு தப்பும் கிடையாது. பட் இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் அ ஸ்ட்ரிக்ட் நோ ஃபார் American citizens and green card holders. Those who are taxed in America, mutual fund is not a good avenue. So இதை வந்து மாற்றி பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக நீங்கள் இந்தியாவில் ஒரு $1 மில்லியன் ஃபைனான்ஷியல் அசெட் கிரியேட் பண்ண முடியும், பண்ணணும் அப்படிங்கிறதா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. எப்படி பண்ணணுங்கிறது உங்களுடைய டிசிஷன். பட் பண்ண வேண்டியது உங்களுடைய ஒரு முக்கியமான கடமை. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணால் நிச்சயமாக அதன் பயன்களை நீங்கள் இங்கே வரும்போது என்ஜாய் பண்ணுவீங்க. இந்தியாவில் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், ஸ்பெண்டிங் பவர் கிடைக்கும். அதன் மூலமாக உங்கள் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை வரும் ஆண்டுகளில் கணிசமாக உயர்த்தி கொள்ள முடியும், நிறைய ஹாலிடே பண்ண முடியும், நிறைய செலவு பண்ண முடியும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நிச்சயமாக எல்லாருமே தேடி போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.